ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்பிள் ஆர்ட் எப்படி ட்ரா பண்ணலாம் அதை பற்றி தான் சொல்லி தர போகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு தேவையான டூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பென், அதுக்கப்புறமா ஒரு மெக்கானிக்கல் பென்சில் எதுக்குன்னா நான் வந்து அவுட்லைன் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த பென்சில் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா டோட்டலாகவே நான் பிளாக் பென் யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ண போகிறேன். பொதுவாக வந்து ஸ்கிரிப்பிள் ஆர்ட் வந்து பிளாக் பென் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுவாங்க, ப்ளூ பென் யூஸ் பண்ணுவாங்க, மெக்கானிக்கல் பென்சில் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு மெக்கானிக்கல் பென்சிலில் வந்து ரொம்ப டார்க்கான டிப் இருந்தால் தான் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது வந்து கிடைக்கல. 2B இருக்குது, ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா வரல. ஸோ அதனால நான் வந்து பிளாக் பெனில் வந்து யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு, பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிப்போம். நான் அவுட்லைன் வந்து இப்போ டோட்டலாகவே ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ஸ்கிரிப்பிள் ஆர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்லைன்ஸை வந்து பேஸாக வச்சுட்டு ரேண்டமாக லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ரேண்டம் லைன்ஸ் தான் இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். அந்த ரேண்டம் லைன்ஸ் தான் வந்து நம்ம ட்ராயிங்கை ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே மாற்றும். அதனால் நம்ம வந்து ரேண்டம் லைன்ஸை வந்து அடிக்கடி ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரி வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நம்ம அவுட்லைன்ஸை வந்து எப்போவுமே பேஸாக வச்சுக்கிட்டு தான் ட்ரா பண்ணணும். அவுட்லைன்ஸ் இல்லாமலே வந்து நிறைய பேர் ட்ரா பண்ணுவாங்க. அவங்க வந்து எப்படின்னா அவங்க வந்து ஸ்கிரிப்பிள் ஆர்ட்டில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவுட்லைன் எதுவுமே தேவைப்படாது, அவங்க மேலே நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து அவுட்லைன் இல்லாமல் வந்து ட்ரா பண்ணுவாங்க. நம்ம வந்து இப்போ பிகினர்ஸாக நான் இப்போ தான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்து நமக்கு கண்டிப்பாக அந்த அவுட்லைன் வேணும். ஏன்னா நம்ம வரைய போகிற அந்த ஃபிகர் வந்து வரணும்னா நமக்கு ஸ்கிரிப்பிள் ஆர்ட்டில் கண்டிப்பாக அவுட்லைன் வந்து தேவைப்படும். பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கிரிப்பிள் ஆர்ட்டில் வந்து ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து நம்ம அந்த பெனில் கொடுக்குற அந்த ப்ரெஷர் தான். நம்ம லைட்டான லைன்ஸ், ரேண்டம் லைன்ஸ் வரையணும்னா அதில் ரொம்ப லைட்டாக தான் ப்ரெஷர் கொடுக்கணும். அதே டைம் நமக்கு வந்து ரொம்ப டார்க்கான ஏரியாவில் வந்து டார்க்காக வரையணும்னா ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். அதனால இந்த ஸ்கிரிப்பிள் ஆர்ட்டில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அந்த ப்ரெஷர் தான். முக்கியமாக நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறது என்னென்னா, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹேண்டை டோட்டலாக ட்ரா பண்ணி முடிச்சிருக்கிறேன். பட் அதோட வீடியோ ஃபுட்டேஜ் வந்து இல்லை. இது காரணம் யாருன்னா எங்கள் தம்பி தான். வேணும்னு வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டான் ட்ரா பண்ணுறதுக்கப்ப. நான் வீடியோவை பஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வரைகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணப்போ வீடியோவை கண்டினியூ பண்ண வந்துட்டேன். அதனால் நான் ஒரு டைம் வரைஞ்சிட்டு இருக்கும்போது செக் பண்ணேன் வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகுதான்னு. அப்போ தான் நான் பார்த்தேன் வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை. ரொம்பவே டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்ட் நான் வந்து எப்படி ட்ரா பண்ணுறேனோ அதையும் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணல. ஏன்னா நான் கிராஃபைட் பென்சில் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணி நிறைய வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த கிராஃபைட் பென்சில் நம்ம இன்னும் யூஸ் பண்ணலாம், நான் வேறு எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டுட்டோரியல்ஸ் பார்த்தேன். பெயிண்டிங், அதுக்கப்புறம் கலர் பென்சில் ட்ராயிங் எல்லாமே பார்த்தேன். சரி, ஓகே, நம்ம வந்து
ஸ்கிரிபிள் ஆர்ட் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.